ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவை உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 1 யோவான் 2 அதிகாரம் வசனங்கள் 16 மற்றும் 17. தேவனுடைய பிள்ளைகளான நாம் ஆவிக்குரிய படைப்பாக இருக்கிறோம். நம்முடைய இதயத்தில் தேவனால் மட்டுமே நிரப்பக்கூடிய ஒரு வெற்றிடம் உள்ளது. அந்த வெற்றிடத்தை சம்பளம், அந்தஸ்து, வெற்றி, தீவிரமான விருப்பங்கள், உடைமைகள், அதிகாரம், கௌரவம் அல்லது ஆண்டவரை தவிர வேறு எதை கொண்டாவது நிரப்ப முயன்றால் அது நமக்கு உண்மையான நிறைவை தராது. எனவே நம்முடைய இதயத்தை எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையால் நிரப்புவதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் உம்மை தவிர வேறு எந்த காரியத்திலும் சந்தோஷம் அடைய முடியாது என்பதை நம்புகிறோம். உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்ய ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய அன்புக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.